வழங்கப்படுகிறது. நாத்திகரும் நற்கலையில் நன்னெகிரிசேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை முன்னவரும் பின்னவரும் மூர்க்கரன விட்டு நடுச்சொன்னவரை நாளும் தொடர். மணவாள மாமுனிகள் உபதேசரத்தினமாலை என்னும் தன்னுடைய பிரபந்தத்தில் இந்த பாடலால் நாம் யாரை பின்பற்ற வேண்டும், யாரை பின்பற்றக்கூடாதுன்னு கூறுகிறார். நாத்திகரும் நற்கலையில் நன்னரிசேர் ஆத்திகரும் ஆத்திக நாத்திகருமாம் இவரை. மூன்று வகைப்பட்ட மனிதர்கள். நாத்திகர்கள் வேதங்களையும் தெய்வத்தையும் இல்லை செய்பவர்கள். ஆத்திகர்கள் அந்த ரெண்டும் உண்டு, நாம் பெருமானுக்கு அடிமை, அவர்தான் இவ்வுலகத்தை செலுத்துகிறார் என்று முழு மனதோடு ஏற்றுக்கொள்ளுபவர்கள். ஆத்திக நாத்திகர்கள் உள்ளே நாத்திகம் வெளியே ஆத்திகம் அல்லது வெளியே நாத்திகம் உள்ளே ஆத்திகம் என்று தாங்களும் குழம்பி மற்ற பேரையும் குழப்புபவர்கள். மணவாள மாமுனிகள் கூறுகிறார், முன்னவரையும் பின்னவரையும் விட்டுவிடு, நாத்திகனையும் பின்தொடர்ந்து செல்லாதே, ஆத்திக நாத்திகனையும் பின்தொடர்ந்து செல்லாதே என உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுகிறார்கள். இருவரையும் தவிர்த்து நல்ல ஆத்திகரையே பின்தொடர்வாய் என்று கூறுகிறார். நாம் எல்லாரும் ஆஸ்திகர்கள். அஸ்தி என்று கூறுபவன் ஆஸ்திகன், நாஸ்தி என்று வாதாடுபவன் நாத்திகன். இவ்வளவுதான் வித்தியாசம். சொல்லுக்கு பொருள். நாஸ்திகன்கிற சொல்லே வடமொழியிலிருந்து வந்தது. அஸ்திங்கிற சொல்லும் வடமொழி சொல், நாஸ்திங்கிற சொல்லும் வடமொழி சொல். அப்ப என்னன்னு சொல்ல வேண்டும்? இறைவனை உண்டுன்னு ஒத்துக்கொள்றவர், அதே வேதங்களை உண்டுன்னு ஒத்துக்கொள்ளுபவர். இறை மறுப்பு கொள்கை, இறைவனை இல்லைங்கிறார், வேதங்களை இல்லைங்கிறார். இப்படித்தான் இருவகைப்பட்ட மக்கள். ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னால் பழங்காலத்துல யார் நாத்திகர்களோ, நான் சொல்றதெல்லாம் வேதவியாசர் காலத்துக்கு முன்பாக 5000 8000 ஆண்டு வருடங்களுக்கு முன்பாக, அத்தனை வருடங்களுக்கு முன்பாகவே நாத்திகவாதம் உள்ளது. வேதம் பிரமாணமே அல்ல, வேதத்தால் கூறப்படும் இறைவனை ஒத்துக்கொள்ள தேவையில்லை என்று பலரும் பேசியிருக்கிறார்கள். அதனால் இது புது வாதம் அல்ல. மேலும் அன்றிருக்கிற வாதங்களை புரட்டி படித்தால்தான் நல்ல புத்திசாலித்தனமான வாதமா இருக்கே என்று நமக்கே தோணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வைத்துள்ளார்கள். அதுல ஒரு சிலதுதான் ஜாபாலி பேச போகிறார். அதற்குத்தான் ராமன் பதில் கூறப் போகிறார். ராமாயணத்தில் இலக்கியம் உண்டு, வரலாறு உண்டு, சிற்பக்கலை உண்டு, இயற்கை எழில் உண்டு, தர்மசாஸ்திரம் உண்டு, அனைத்தும் உண்டு. எல்லாம் ஆத்திகத்துக்காக. அதே சமயத்தில் இப்ப நாம பார்க்க போற 108வது சர்க்கத்தில் நாத்திகவாதமும் உண்டு. ஆனா உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், முதல் நாள்ல இருந்தே என்னென்ன சர்க்கம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்ப மட்டும் சட்டுன்னு புஸ்தகத்தை எடுத்து 108 மட்டும் புரட்டி பார்க்க கூடாது. ஏன்னா எப்போதுமே நமக்கு ஒரு கொள்கை உண்டு, பொதுவா நடந்துட்டே இருக்கிறத படிச்சா யாரும் பார்க்க மாட்டோம். ஏதானு வினோதமா விபரீதமா ஒண்ணு சொன்னோம்னா அதை மட்டும் எங்க இருக்குன்னு பார்ப்போம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்க வேண்டாம், இந்த வயது வராதவர்கள் இந்த புத்தகத்தை படிக்க வேண்டாம், பயங்கரமா பேய் பிசாசு கதை அப்படின்னு போட்டிருக்கோம். அதைத்தான் வாங்கி படிப்பார்கள். ஏன் சுவாமி அதைத்தான் வேண்டான்னு போட்டிருக்கேன்னா, இந்த வழி பொது வழி அல்ல, இதுல போகாதீர்கள்னா கண்டிப்பா எல்லாரும் போய் பார்ப்பா. அதை போல இந்த 108வது சர்க்கம்னு சொல்றேன்னு இல்லையோ, தாராளமா பாருங்க. ஏன்னா மொத்தத்துக்கு 109ல் ராமன் சரியா பதில் கூறிவிட்டார். 108வது சர்க்கம் ஜாபாலியனுடைய வாதம், 109வது சர்க்கம் ராமனுடைய பதிலுரை. ராமன் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ராமனை சேவிக்க வேண்டாமா? திருப்பூர் காங்கேயம் மார்க்கத்தில் 15வது கிலோமீட்டரில் முதலிப்பாளையம் கிராமத்தை சேர்ந்த ரொம்ப ஆச்சரியமான மானூர் என்னும் கோவில் சிற்றூர். இங்க இருக்கக்கூடிய ராமனுடைய ஆஸ்தானத்தை அடைந்துள்ளோம். இதோ தனித்திருக்கும் ராமனை தரிசிக்கிறோம். மானை வீழ்த்த தனித்துத்தானே ராமன் வந்தார். ஆழியங்கை அம்மானை ஏத்தா தயர்த்து என்று நம்மாழ்வாருடைய பெரிய திருவந்தாதி பாசனம். ராமன் காட்டு மார்க்கத்தில் வியர்க்க விறுவிறுக்க எங்கோ ஒரே வெயில் அடிக்க
தனித்து மாயமானை தேடி வந்தார். அம்பெய்தார். மான் ராமனுடைய குரலிலேயே ஹா சீதே, ஹா லக்ஷ்மணா என்று சொல்லிக்கொண்டே உயிரை விட்டான். பிற்பாடு தானே லக்ஷ்மணன் தேடிக்கொண்டு வந்தான். அந்த ராமனைத்தான் சேவிக்கிறோம். ஓர் கையில் இடது திருக்கையில் வில்லை பற்றி வலது திருக்கையை கீழே தொங்கவிட்டு கொண்டு அம்புரா தூணிகளில் அம்புகள் நிறைந்திருக்க சிரித்த திருமுகமண்டலத்தோடே எதிர்கொண்டு சீதையினுடைய ஆசையை நிறைவேற்றப் போகிறோம். அந்த ஆசையோட பெருமாள் இவ்வூருக்கு வந்திருக்கலாம். மானூர் என்ற அதனாலேயே பெயர் ஏற்பட்டிருக்கலாம். சரித்திரம் நடந்ததெல்லாம் வடநாட்டில். இதே போல திருவாரூருக்கு பக்கத்தில் இந்த மொத்த மான் கதையை பற்றி 5 ஊர்கள் நம்ம பார்த்துருக்கோம். கடந்த 4-5 வாரத்துக்கு முன்னாடி கூட பார்த்துருக்கோம். இப்பவும் மறுபடியும் இது திருப்பூருக்கு பக்கத்திலையும் சொல்றார்கள். என்னால் ஆங்காங்க அதை ரசித்த பக்தர்கள் இருந்திருப்பார்கள். அந்த பெயரிலே ஊருக்கு பெயர் ஏற்பட்டிருக்கும் என்றுதான் நாம் கொள்ள வேண்டும். இனி ராமாயணத்தின் அடுத்த சர்க்கத்தை அடைவோம். 108வது சர்க்கம். ஆஸ்வாசயந்தம் பரதம் ஜாபாலிர் பிராமணோத்தமஹ உவாசராமம் தர்மஜம் தர்மாபேதமிதம் வசஹ. தர்மமறிந்த ராமனிடத்தே தர்மத்துக்கு விரோதமான பேச்சை ஜாபாலி பேசுகிறார். ஒரே வார்த்தை பொட்ல தெரிச்சாப்புற வால்மீகி சொன்னார் பத்தில, தர்மமே உருவம் ராமன். அவரிடத்துல போய் நான் அசட்டுத்தனமா தர்மத்துக்கு விரோதமா பேசினேன்னா அது எடுபட போறதா? ஆனாலும் பேசுறார். சாது ராகவ மாபூத்தே புத்திரேவம் நிரர்த்திகா பிராகிருதஸ்ய நரஸ்யேவ ஆர்ய புத்தேஸ் தபஸ்வினஹ. நீ ஏதோ பேசுறாப்புல பேசுகிறாய். யாரெல்லாம் கையால் ஆகாதவர்களோ எதையும் செய்வதற்கு திறமையற்றவர்களோ அவர்கள் பேசுற பேச்சா இருக்கு. ஒன்னும் பண்ண முடியாதவர்கள் தான் எல்லாம் இறைவன் பண்ணுகிறான்னு சொல்லுவார். நமக்கு நன்னா பண்ற சக்தி இருந்தா ஏன் இறைவன் பண்றான்னு சொல்லணும்? இதுதானே நாத்திகவாதத்தின் முக்கியமான கொள்கை. ஹெல்ப்லெஸ்னஸ்னு சொல்றோம், எஸ்கேபிசம்னு ஆங்கிலத்துல சொல்றோம். எல்லாம் ஓடுறதுக்கு விருப்பம், கையால் ஆகத்தனம். இவர்கள் தான் இறைவனை பத்தி பேசுவார்கள். கையால் ஆறவர்கள் எல்லாம் இறைவன்கிட்ட போக மாட்டா, தாங்களே பண்ணிப்பார்கள். இது ஒரு முக்கியமான வாதம் இல்லையா? அதை நேர ஜாபாலி சொல்லிட்டார். இப்போ கஸ்ய புருஷோ பந்து கிமாப்பியம் கஸ்ய கேனச்சின்னு ஏகோகி ஜாயத்தே ஜந்து ஏக ஏவ வினஷ்யதி. பிறக்கும் போதும் தனியாத்தான் பிறக்கிறோம், போகும்போதும் தனியாத்தான் போறோம். இதுக்கு குறுக்க பாபம் என்ன புண்ணியம் என்ன? யாரும் உறவுக்காரர்களும் கிடையாது, ஏதும் இல்லை. இப்ப பாருங்க, நாஸ்திகம் பேசுற இவரும் சொல்றார், வரச்சே தனியா வந்தோம் போறச்சே தனியா போறோம், ஒத்தர நமக்கு உறவு கிடையாது. ஆகவே தந்தை உறவுன்னு ஏற்றுக்கொண்டு அவர் கொடுத்த வாக்க காப்பாற்ற வேண்டிய தேவையெல்லாம் உனக்கு இல்லை, விட்டுடு. யார் உறவு யார் உற்றார் ஒண்ணும் இல்லை. இது அவரும் சொல்றார். ஆனா எப்பேற்பட்ட சன்னியாசிகளான சங்கராச்சாரியர் ராமானுஜாச்சாரியர் இவர்களும் உலகத்துல உறவாவது ஒண்ணாவது இதெல்லாம் ஒட்டில்லாத உறவு விட்டுடு அவர்களும் சொல்றார். இந்த நாத்திகர்களும் இதே வாதம் சொல்றார்கள். ஆத்திகர்கள் அக்ரேசரர்கள் அதையே சொல்றார்கள். ஆனா 2 பேர் சொல்றதுக்கும் கருத்துல எவ்வளவு வேறுபாடு தெரியுமா? ஆத்மா, மறுபிறவி, கர்மங்கள், பாப புண்ணியம், உறவுக்காராளுக்கு நல்லது செய்தல், இது எதுவுமே கிடையாது. இது நாஸ்திகருடைய வாதம். ஆனா ஆஸ்திகர் சொல்றது இத்தனையுமே உண்டு, ஆனால் அவர்களுக்கு வேண்டியதை கடமையா செஞ்சுட்டு பற்றற்று செய்ய வேண்டும். அனைத்து உறவும் பகவான் தான். இது ஆத்திகனுடைய வாதம். மேலெழுந்த வாரியா பார்த்தா ஒரே மாதிரி பேசாமல் இருக்கும். ஆனா உள்புகுந்து பார்த்தா தான் அடிப்படை கருத்தே வேறு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வோம். மேலும் சொல்றார், ஏவமேவ மனுஷ்யானாம் பிதாமாதா கிரகம் வசு ஆவாசமாத்திரம் காக்குஸ்த சஜ்ஜந்தே நாத்திர சஜ்ஜனாக. நாமெல்லாம் இந்த சேத்துல கால வைக்கவே கூடாது ராமா. உற்றார் உறவினர் அவர்களுடைய வாக்கியத்தை காப்பாற்றுதல் இத்தனையும் பொய், அவசியமே இல்லை. இவர்கள்லாம் தங்குமிடத்தை போல ரயில் வண்டியில ஏறுறோம், இறங்கிப்படுவோமே. தங்கின நேரம் 8 மணி நேரம், அதுக்கு போய் ரயில் வண்டி என்னுடைய அம்மா வீடு அப்பா வீடுன்னு உட்காண்டா இருக்க முடியும்? வெறும் ரயில் ஸ்நேகம். அதே போலத்தான் இந்த உறவுக்காரர்களோட ஸ்நேகம் ரயில் ஸ்நேகத்தை போலே விட்டுடுறாமா. தந்தை சொல்லலாம் நீ காப்பாத்தணுங்கிற தேவையில்லை. ஏனால் இந்த பிறவியில் இவர் உனக்கு தந்தை, போன பிறவியில் இவரா உனக்கு தந்தை, ஆகவே மறந்துடு என்று மறுபடியும் ஒரு வாதம் வைக்கிறார். மேலே நதே கஷ்டித் தசரதஸ்துவம் ந தஸ்ய ந கஷ்சன அந்யோ ராஜாத்வம் அந்யஸ்து தஸ்மாத் குரு எதுச்சியதே. உறவெல்லாம் மதிக்காதே, அவர்கள்லாம் சாஸ்வதமே இல்லை. நீ வந்தது கர்மத்தினால இல்லை. தேகம் முடிஞ்சுபடும். முன்பிறவி ஒத்துக்க வேண்டாம், பின்பிறவி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். ராமன் என்ன பயப்படுறார் இப்போ? இந்த நான் சத்திய வாக்கியத்தை காப்பாத்தலைனால் தந்தை யார் சொர்க்கத்துக்கு போக மாட்டார், நரகத்துக்கு போயிடுவார். நான் வேற தந்தை சொல்ல மாத்தினத்துக்காக நரகத்துக்கு போவேன் எல்லாம் சொன்னாரோ இல்லையோ. ஜாபாலி கேட்கறது என்ன? உன் உடம்பு அருந்து கீழே விழுந்த அப்புறம்
நீ எங்க போறத பத்தி என்ன கவலை? நீ எங்கேயும் போகவே போறதில்லை. உடம்பு முடிஞ்சு படுத்துனா நீயே முடிஞ்சு போயிட்டான்னு அர்த்தம். ஏன்னா நீ முன்னாலும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை. ஆகவே இது உண்மைன்னு எடுத்துக்கவே வேண்டாம். அனைத்தும் போய், முன்னாடியும் போய் பின்னாடியும் போய். இப்ப பிறந்திருக்கே, நன்னா சுகமா வாழு, திருப்தியாயிரு, புறப்பட்டு போயிடு, எங்கேயும் போறதில்லை. அதனால சுகம் துக்கம் இன்பம் துன்பம் இப்பிறவிக்கு அப்புறம் ஒன்று உண்டுன்னே நினைக்காதே. அப்படி இல்லை. கதஹ ச நிருபதிஸ்தத்ர கந்தவ்யம் யத்ர தேனவை பிரவருத்திரேஷா பூதானாம் தொந்து மித்யா விஹன்யசே. உலகத்தின் இயற்கை என்ன தெரியுமோ? தசரதன் இருக்கிற வரைக்கும் திருப்தியா இருந்தார், 360 பேரை கல்யாணம் பண்ணிட்டார், சுகபோகமா வாழ்ந்தார், உங்களையும் பெத்தார், போக வேண்டிய இடத்துக்கு போயிட்டார். அவர் எங்க போனார் நீ பின்னாடி தொடர்ந்து போய் பார்த்துட்டு வந்தியா? தெரியாது உனக்கு. இப்போ அப்படி இருக்கிறச்சே இங்க போய் என்னமோ தர்ப்பணம் பண்ற, இந்த தர்ப்பண தீர்த்தம் தண்ணீர் அவருக்கு போகுங்கிற, பிண்ட பிரதானம் பண்ற. ஒருத்தர் மரித்தாச்சு, கண் முன்னாடியிலேருந்து அவர் மறைஞ்சு விட்டார், அவர் உடலை நான் தான் கொண்டு போய் தகனமே பண்ணியிருக்கேன். அப்படி இருக்கிறச்சே அவர் போற மார்க்கத்துல பசிக்கும், அவருக்கு தாகமா இருக்கும். அதனால நான் இங்க தண்ணீர் கொடுக்குறேன்னா என்ன? இந்த தண்ணீர் ரெக்கமளைச்சு பறந்தா அவரிடத்துல போகும், இல்லை இங்க கொடுக்குற பிண்ட பிரதானம் பறந்து அவரிடத்துல போகுமா? நமக்கு தோன்ற மொத்தத்தையும் என்ன அழகா கேட்டார் பாருங்க. நாம நினைச்சுட்டு இருப்போம் இதுக்கெல்லாம் பதிலே கிடையாதுன்னுட்டு. ரொம்ப நிதானமா ராமன் பதில் சொல்ல போறார், கேள்வி கேள்வியா பதில் சொல்ல போறார். முதல்ல கேள்வி எல்லாத்தையும் பார்த்துருவோம். நமக்கே தோணாத கேள்வி எல்லாம் அவர் கேட்டுட்டார். மேலே அர்த்த தர்மபரா ஏ தாம் சாம் சோச்சாமி நேதரான்னு தர்மம் தர்மம்னு சொல்றவனை கேள்விப்பட்டாலே ராமா எனக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கு. அவளை நினைச்சாலே கவலையா இருக்கு. வேணும்னு உடம்பு கெடுத்துக்கிறான், ஏகாதசி பட்டினிங்கிறான், தர்மம் இருக்கணும் தானம் தர்மம்ங்கிறான், க்ஷேத்ராட்டனம் போகணும், நம்ம காயக்லேசம் பண்ணணும், பகவானை ஆனந்தப்படுத்துறதுக்காக நாம ரொம்ப சிரமப்படணும். எல்லாம் வேடிக்கையா இருக்கு. எதுக்கு இன்னொருத்தரை நான் திருப்தி பண்ணணும்? நான் திருப்திப்படுத்திக்கணும். இதுதான் லோகத்தின் இயற்கையை தவிர மற்றொருத்தர் திருப்திக்கு நான் எதுக்கு வாழணும்? இப்போ நான் என்னுடைய நன்மையைத்தானே பார்க்க முடியும். அதை புரிஞ்சுக்கோராமா. பரதனுக்கு நாடு கிடைக்காதே, கைகை துன்பப்படுவாளே, தசரதன் தப்பா போடுவரே, இதெல்லாம் நினைக்காதே. நீ சுகமா இருக்கியா பாரு, அதுதான் உண்மை. கண்டதுதான் காட்சி, கொண்டதுதான் கோலம். அஷ்டகாபித்ரு தேவத்தியம் இத்தயம் பிரசுதே ஜனஹ அந்நஸ்ய உபதிரவம் பஷ்ய மிருதோகி கிமசிஷ்யசி. என்னத்துக்கு ஸ்ராத்தம் பண்ண வேண்டும்? இங்கு உண்டால் ஒரு ஸ்ராத்தத்தில் என்ன பண்றோம்? 3 சுவாமிகளை கூப்பிடுறோம். கூப்பிட்டுட்டு இவர் இந்த ஸ்தானம், இவர் இந்த ஸ்தானம், இவர் இந்த ஸ்தானம். நம்ம பித்திருக்களுடைய இடத்துல பிரதிநிதியா ஒரு சுவாமியை உட்காத்துறோம். உட்காந்துட்டு அவருக்கு சோறு படைக்கிறோம். அவர் சாப்பிடுறார். நீ திருப்தி அடைந்தையான்னு கேட்கிறோம். திருப்தி அடைந்தார். இவர் திருப்தி அடைந்தார், பித்திருக்கள் எல்லாம் திருப்தி அடைகிறார்கள்னு தர்மம் சொல்றது. இந்த அடிப்படையில தான் சாத்தம் பண்ணிட்டு இருக்கோம். இவர் இப்ப கேட்கிறார், யதி புக்தம் இஹான்யேன தேகமன்யஸ்ய கச்சதி அன்னஸ்ய உபதிரவம் பஷ்யம் மிருதோகி கிமசிஷ்யதி தத்யாத் பிரவசதாம் சாத்தம் ந தத் பத்யசனம் பவேத் தானசமனனாஹ்யேதே கிரந்தா மேதாவிபிஹி கிருதாக யஜஸ்ரேஹி தீக்ஷஸ்வ தபஸ்தப்யஸ்ஸ சஜ்ஜய. இப்ப இங்க ஒருத்தருக்கு சோறு போட்டா அது அங்க ஆகாசத்துல எங்கேயோ போயிருக்காருன்னு சொல்றியே, அவருடைய பசியை தீர்க்கும் நாள். அப்போ ஒன்று செய்வோம், இனிமே பிரயாணம் கிளம்புறவாளுக்கு கட்டுப்பிரசாதம்லாம் கொடுக்க வேண்டாம், டிஃபன் பாக்ஸ் கட்டவே வேண்டாம். ஏன்னால் அவர் பிரயாணம் போயிட்டோம். அவர் இப்போ ஊட்டிக்கு போயிருக்கார், கொடைக்கானலுக்கு போயிருக்கார், போட்டோம். நீ என்ன பண்ணு, நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையை உட்காந்து வச்சு சோறு போடு. சோறு போட்டா எங்கேயோ ஊருக்கு போயிருக்கிறவருக்கு பசி யாருன்னு இல்லையா? அப்படித்தானே நீங்க பண்றீங்க. இப்போ ஸ்ராத்தத்தின் போது இவருக்கு சோறு போட்டா யாருக்கோ பசி யாருது. அப்ப பிரயாணம் பிக்னுக்கு போயிருக்கிற என் பிள்ளைக்கு நான் கட்டியே கொடுக்க வேண்டாமே, இங்கேயே போட்டா போருமே. இங்க போட்டா அவர் சாப்பிட போறார். இதெல்லாம் உனக்கு புரியறதா ராமா? எனக்கு புரியல. எனக்கு இது நம்பரா போலையும் இல்லை. இன்னொன்னு, தானம் கொடுக்கிறேன் தானம் கொடுக்கிறேங்களே, எதற்காக? இந்த தானத்தின் மூலம் நமக்கு ஏதாவது நன்மை ஏற்பட போறதா? வாங்கிக்கிறவன் திருப்தியா பணக்காரனா போறான். இவ்வளவுதான் தானத்தால் நடக்க போறது. தானம் கொடுக்கணும், தட்சிணை கொடுக்கணும்னு சொல்லியானால் இதனாலெல்லாம் ஏதும் இல்லை. மேலே ச நாஸ்தி பரமத்யேதது குருபுத்தி மகாமதே பிரத்யக்ஷம் யத்யதாதிஷ்ட பரோக்ஷம் பிருஷ்டத குரு. கண்ணால் தெரிந்ததை நம்பு, அதுக்கு மட்டும் கடமையை செய். கண்ணால் தெரியாதது எதையும் நீ நம்பவே தேவையில்லை. ஆத்மாவை நம்பாதே, கர்மங்களை நம்பாதே, பரமாத்மாவை நம்பவே. இது எதுவுமே கிடையாது. சொர்க்க நரகம் இல்லை, பாவ புண்ணியம் இல்லை. நன்னா கண்டதை மட்டும் நம்பு, அதை தவிர நம்பாதே. சதாம் புத்திம் புரஸ்கிருத்திய சர்வலோக நிதர்சினியும். உலகம் முழுக்க பார்த்து ஒத்துக்கிறத நம்பு. எதுக்கு இல்லாததை நம்புறே? ராஜ்யம் ச தம் நிகிருண்டீஸ்வ பரதேன பிரசாதிதா. பரதனே வந்து ராஜ்யத்தை கொடுத்துட்டார், அதை வாழ்ந்து திருப்தியா நாட்டை ஆள்றாமா. வீண் பேச்சு பேசாதே என்று தன் நாஸ்திகவாதத்தை முடிச்சுட்டார். நீங்க ரொம்ப வருஷமா இப்ப நான் சொல்ல சொல்ல கேண்டிருக்கீள். உங்களுக்கே தோணும், இன்னைக்கு இவருக்கு என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு வருஷமா ஒழுங்காத்தானே சொல்லியிருந்தார், இப்ப இவருக்கே என்ன ஆயிடுச்சுன்னா
என்னாச்சுன்னு இப்ப நான் சொல்ல முடியாது. அடுத்த வாரம் ராமனுடைய பதில பார்த்த அப்புறம்தான் என்னாச்சுங்கிறதே தெரியும். இப்போது மானூர் ராமனிடத்திலே விடை பெற்று கொண்டு புறப்படுவோம். அடுத்த நாள் பதிலோடு சந்திப்போம். ஒரு அறிவி